கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த ஆராதனையை நாங்கள் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துவக்க முதல் முடிவு வரை நீர் எங்கள் நடுவிலே பிரச்சனராகி முடிய வார்த்தையினாலே நீர் எங்களை நிரப்பும்படியாய், உடைய பிரசன்னத்தினால் நிரப்பும்படியாய், உடைய வார்த்தையினாலே எங்களை நிறைத்து அற்புதங்களை செய்யும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே அசைவாடுகிறதற்காய் நன்றி. பெரிதானவைகளை காண்பிக்கிறதுக்காய் நன்றி. பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை ஆண்டவர் ஒரு உபயோகமுள்ள ஒரு ஆராதனையாய் நீர் மாற்றுகிறதுக்காய் நன்றி. உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே கிரியை செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஒரு சில பாடல்களை பாடுவோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. மாறி மேல் பின் மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. உன் மாறி மேல் பின் மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. பலத்தின் மேலே மாபலனே புதுபலன் நாம் பெற்றிட. பலத்தின் மேலே மாபலனே புதுபலன் நாம் பெற்றிட. சால்வைதனை எலிசா அடைந்தார் போல் சோர்வின்றி பலன் என்றும் நாடுவோம். சால்வைதனை எலிசா அடைந்தார் போல் சோர்வின்றி பலன் என்றும் நாடுவோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. கிருபையின் மேல் மா கிருபை கர்த்தரிடம் நாம் பெற்றிட. கிருபையின் மேல் மா கிருபை கர்த்தரிடம் நாம் பெற்றிட. ஸ்திரீகளுக்குள் மரியாள் பெற்ற பாக்கியம் ஸ்தோத்திரம் பாடி என்றும் செய்வோம். ஸ்திரீகளுக்குள் மரியாள் பெற்ற பாக்கியம் ஸ்தோத்திரம் பாடி என்றும் செய்வோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. ஜெயத்தின் மேலே மா ஜெயமே ஜெயதொனியாய் பெற்றிட. ஜெயத்தின் மேலே மா ஜெயமே ஜெயதொனியாய் பெற்றிட. போர் முனையில் சிறுதாவீது போல போர் வீரராக என்றும் ஜெயிப்போம். போர் முனையில் சிறுதாவீது போல போர் வீரராக என்றும் ஜெயிப்போம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. உன் மாறி மேல் பின் மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. உன் மாறி மேல் பின் மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. ஹல்லேலூயா.
இரட்டிப்பான நன்மைகளை தருகிறவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிற நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று. ஹல்லேலூயா. எனவே நாம் விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். இன்னொரு பாடலை பாடுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நின் ஊதிரமதினால் திறந்த நின் ஜீவ புதுவழியா. நூதிரமதினால் திறந்த புதிய வழியா. நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்தர்ப்பம். நின்னடியார்க்கு பிதாவின் சந்ததி சேரவுமே சந்ததம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனே உமக்கு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில்.
நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யார் உண்டு ஜீவனாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யார் உண்டு ஜீவனாதா. நீரே அன்றீகத்தில் வேறொரு தேற்றம் இல்லை பரனே. நீரே அன்றீகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நிம்மடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நிம்மடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் தேவன். ஆனால் அவர் நம்முடைய துதிகளின் நடுவிலே உலாவுகிறார். வேதம் சொல்லுகிற இஸ்ரவேலின் துதிகளுக்கு நடுவிலே வாசமாயிருக்கிறவர். நான் அவர்கள் நடுவில் உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்றார். நம்முடைய மத்தியிலே அவர் இருக்கிறார். Thank you, Jesus. Hallelujah. உலர்ந்த எலும்புகளை சேனையாய் மாற்றினவர், உயிரடைய செய்தவர். Hallelujah. 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 பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பதாய் நீ சமபூமி ஆவா என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படும் என்று சொல்லப்படுகிறது. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்றார். Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமான, சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர்
என் எஜமான சாவை வென்றவர் என் மணவாளன். Hallelujah. Thank you, Lord. உயிர்த்தெழுதலின் சாயலினால் நம்மை தரிப்பிக்கிறவர், உயிர்த்தெழுதலின் சாயலோடு நம்மை இணைக்கிறவர். Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். Thank you, Lord. அவர் சொல்லாகும், அவர் கட்டளை நிற்கும். அவர் திறக்கிற வாசலை ஒருவரும் பூட்ட முடியாது. Thank you, Jesus. Thank you, Lord. திறந்த வாசல் முன்னே தீவிரம் பிரவேசிப்போ. திறந்த வாசல் முன்னே தீவிரம் பிரவேசிப்போ. ஒரு மனிதனும் பூட்ட மாட்டான், உன் கர்த்தர் முன் செல்லுவார். ஒரு மனிதனும் பூட்ட மாட்டான், உன் கர்த்தர் முன் செல்லுவார். எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபையற்காய் என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபையற்காய் என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. Hallelujah. Thank you, Lord. கண்களை திறந்து மேலானவைகளை காட்டுகிறவர், மேலானவைகளை சுதந்திரிக்க செய்கிறவர். Thank you, Lord. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Jesus. Hallelujah. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. Thank you, Jesus. Thank you, Lord. இப்பொழுது நம்ம தேவ வார்த்தைக்கு நேராய் செல்லலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம். மத்தேயு 14, அதில் 28, 29. ஹல்லேலூயா. வச்சு நிறையா தடவை நம்ம இதை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். இன்றும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டு போகிறது மட்டும் இல்லை, அந்த அனுபவத்தையும் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அனுபவங்களை கொடுக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ப்ராக்டிக்கல். இப்போ ஒரு விமானம் எப்படி பறக்குதுன்னு ஒரு தியரி இருக்குது. ஏரோடைனாமிக்ஸ்லாம் நிறையா சொல்லுவாங்க.
அதுபடி பார்த்தா பேப்பரில் எழுதி வச்சிடலாம், இப்படி தான் ஏரோப்ளேனு பறக்குது. ஆனால் அதை அனுபவமாய் பார்க்கும்போது தான் நமக்கு அதனால் பிரயோஜனம் இருக்கிறது. வெறுமனை பேப்பரில் எழுதி வச்சுட்டு பார்த்துட்டு இப்படி தான் பறக்குன்னு தெரிஞ்சால் மட்டும் நம்ம போக வேண்டிய இடத்திற்கு போக முடியாது. அந்த ஃப்ளைட்டில் ஏறணும், அது ஒரு அனுபவமாய், ஃப்ளைட்டில் போகிறது ஒரு அனுபவமாக மாறினா தான் நம்ம போக முடியும். அதுபோல் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார் என்றால், அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறார். ஹல்லேலூயா. போன வாரம் அதான் பார்த்தோம், கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இப்போ சத்தியத்திற்குள் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். சரி, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். சீடர்கள்லாம் கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு புயல் அடிக்குது, பயங்கரமான ஒரு புயல் அடிக்குது. அந்த புயலில் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் செய்து விட்டார்கள், இனி வேறு வழியே இல்லை. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. அப்போ ஒரு எதிர்காற்று ஒன்று வீசுகிறது. எதிர்காற்று என்ன பண்ணுதுன்னா, எதிர்த்து நாம் செல்லாதபடிக்கு எதிர்காற்று நம்மளை முன்னோக்கி செல்லாதபடிக்கு இந்த எதிர்காற்று ஒரு தடையை கொண்டு வருகிறது. அப்படி தான் இந்த சீடர்களுடைய வாழ்க்கையிலே இந்த எதிர்காற்று வருகிறது. வசனம் சொல்லுகிறது, அலைகளினால் அலைவுபட்டது. அப்போ இயேசு இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு என்ன பண்ணுகிறார், கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். இயேசு இரவின் 4ஆம் ஜாமத்திலே கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடல் மேல் நடக்கிறதை கண்டு சீடர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். இப்போ இயேசு சொல்கிறார், நான் தான், திடன் கொள்ளுங்கள், நான் தான் என்று சொல்லுகிறார். இதில் என்னன்னா, நம்ம செல்லுகிற பயணம் அவருக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா. யோபு எல்லாத்தையும் இழந்து போயிருக்கிறான். அந்நேரம் சொல்கிறான், நான் போகும் வழியை அவர் அறிவார். இந்த வழியை பார்த்தா ரொம்ப லாபகரமான வழியாக தெரியல, பாதையாக தெரியல, ஆனால் இந்த பாதையை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். கானாவூர் கல்யாண வீட்டிலே வெறும் தண்ணீரை என்னவா மாற்றினார்? திராட்சை ரசமாய் மாற்றினார். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்ற முடியுமா? தண்ணீர் மாறவே மாறாது. மாறாத ஒன்றை, தண்ணீர் எப்படி இருக்கும் அப்படியே தான் இருக்கும். இப்போ பால் அப்படியே வச்சிங்கன்னா அது கெட்டு போயிடும். அப்புறமேட்டு அதை என்ன மாற்றுறாங்க, யாரோ ஒன்று யூஸ் பண்ணுறாங்க அதை. ஆனால் தண்ணி எப்படி இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். அதை ஒன்றுமே மாறவே மாறாததை மாற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றதை மாற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் இருக்கும்போது நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்குள்ளே ஒரு விசுவாசத்தை அவர் எழுப்பும்படியாய் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கடல் எல்லாம் அமைதியாக இருக்கும்போது விசுவாசத்திற்கு வேலை இல்லை, அப்படிதானே? எல்லாமே நல்லா இருக்கும்போது விசுவாசத்திற்கு வேலை இல்லை. போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்த பிறகு விசுவாசத்திற்கு வேலை இல்லை. ஆனால் இதிலும் பெரிதானதை நான் காண வேண்டும் என்று நாம் நினைக்கும் போது ஆபிரகாம் சொல்கிறாரு, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அவன் மட்டும் இருக்கிறதுக்கு விசுவாசம் தேவையில்லை, ஆனால் அவன் பெருக வேண்டும் என்றால் அதற்கு ஒரு விசுவாசம் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன் அப்படியே இருக்கணும்னா அது எதுக்கும் விசுவாசமே தேவையில்லை. அது 5000 பேருக்காக மாற வேண்டும் என்றால் அங்கே ஒரு விசுவாசம் தேவைப்படுகிறது. அது இயேசுவின் கரத்திற்கு வருகிறது. இயேசு அதை பெருகச் செய்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஒரு விசுவாசத்தை நமக்குள்ளே வரவழைத்து ஜெயத்தை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. தோல்வி என்பதே நமக்கு இல்லை. அதாவது தோல்வி என்பதே இல்லைன்னா நான் என்ன சொல்கிறேன், நம்ம அவ்வளோ திறமசாலிகள், நம்ம தோக்கவே மாட்டோம், நம்ம ஞானிகள்,
நம்ம பலவான்கள் அப்படி நான் சொல்லலை. தாவீது இருக்கிறான், கோலியாத் இருக்கிறான். பலசாலி யார் பலசாலி? யார் ஜெயிச்சா? தாவீது தான் ஜெயிச்சான். அப்போ இந்த பேட்டர்ன் வேற பேட்டர்ன். பக்கத்தில் சொல்லுங்க, வேற பேட்டர்ன் இது. அல்லேலூயா. நம்ம என்னன்னா உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணணும்னா உன்னை நம்ம பாக்கெட்டை தான் பார்ப்போம். என்ன இருக்குது பெருக்கிறதுக்கு? ஏதாவது இருக்கணும்ல. என்ன இருக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? பார்ப்போம். வசனம் சொல்லுது, ஆபிரகாம் ஒருவனாக இருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருகச் செய்தேன். அல்லேலூயா. ஒரு பிடி மாவு தான் இருக்கு கையில், எவ்வளோதான் இருக்கு. அது மாதிரி ஒரு பிடியாக அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கோம். வாங்கினப்போ ஒரு மூடை வாங்கிட்டு வந்திருக்கோம், இல்லை சில மூடைகள் வாங்கியிருக்கோம். ஒன்றொன்னா தீந்து பஞ்ச காலம். கடைசியில் எவ்வளோ தான் இருக்கு? ஒரு பிடி மாவு. அது வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணியிருக்காரு. அல்லேலூயா. ஃபுல்லாக குறையட்டும். திராட்சை ரசம் குறைவுபட தொடங்கின போது மரியாள் இயேசுவை அழைத்து அவர்களுக்கு திராட்சை ரசம். இதை விட பெரிய ரெக்கமெண்டேஷன் எதுவும் வேணுமா என்ன? மரியாள் போய் இயேசுக்கிட்ட போய் சொல்கிறாங்க, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. உடனே இயேசு என்ன பண்ணியிருக்கணும்? இந்தா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து அங்கே ஒரு அற்புதத்தை செய்திருக்கணும். செஞ்சாரா? சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை. ஏன்னா விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஏன் எதிர்பார்க்கிறார்னா அந்த விசுவாசத்தை அவர் நமக்குள்ள துவங்கி இருக்கிறார். அல்லேலூயா. இது யாருக்கும் தெரியாது. விசுவாசத்தை நமக்குள்ள துவங்கி இருக்கிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மில் துவங்கின நற்கிரியை என்று வேதம் சொல்லுகிறது. உங்களில் துவங்கின நற்கிரியையை முடிவு பரியந்தம் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ள அவர் விசுவாசத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? துவங்கி இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏதோ ஒன்று உள்ள இருக்கு. 12 பேர் இருந்தால ஒருத்தர் மட்டும் எதுக்கு சொல்லணும்? நீரே ஆனால் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும்னு எதுக்கு சொல்லணும்? ஒரே ஒருத்தர் மட்டும் எப்படி சொல்லணும்? ஏன்னா அவனுக்குள்ள இயேசுவை பற்றின ஒரு வெளிப்பாடு இருக்கு. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்குள்ள வெளிப்பாடு இருக்கு. வெளிப்பாடு இருக்க இடத்துல விசுவாசம் இருக்கும். அல்லேலூயா. அதாவது ஆர்டர் பாருங்க, வெளிப்பாடு இருக்கிற இடத்துல இயேசுவை குறித்த அறிவு, வேற ஒன்றும் இல்லை, இயேசுவை குறித்த ஒரு அறிவு. இன்னைக்கு இயேசுவை எல்லாருக்குமே தெரியும், அப்படி தானே? ஆனால் எல்லாருமே சபைக்குள்ளே வராங்களா? வரமாட்டாங்க. யாருக்குள்ள அந்த அறிவு விசுவாசத்தை கொண்டு வருகிறதோ, அல்லேலூயா. விதைக்கிறவனுடைய ஓமை சொல்றார்ல, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். ஃபோனு தயவு செஞ்சு யாரும் இப்போ பேசாதீங்க, வீட்லேயே பேசிட்டு இங்கே வாங்க. இது ஆலயம். நீங்கள் தாராளமாக வீட்லேயே பேசிட்டு வரலாம். ஆலயத்தில் ஃபோன் பண்ணக்கூடாது. இங்கே இயேசு மட்டும் தான் பேசணும், நானும் பேசக்கூடாது. அல்லேலூயா. சரி, அப்போ பாருங்க, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதை எங்கே விழுந்ததான்? வழியில் விழுந்தது. சில விதை முள்ளுள்ள இடங்கள் விழுந்தது. சில விதை கற்பாறையில் விழுந்தது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதை என்ன ஆச்சுன்னா அதுவே வளர்ந்தது. அல்லேலூயா. இப்போ ஒரு செடி வளருதுன்னா தண்ணி ஊற்றுறோம், அதெல்லாம் ஓகே, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எத்தனையோ செடிகள் தண்ணியே ஊற்றாமனு வளரும். இப்போ எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்குது. இதுக்கெல்லாம் தண்ணி நாங்கள் ஊற்றுனதா வரலாறே கிடையாது. ஆனால் அதுவாக என்ன பண்ணிடுது? வளர்ந்துருது. அப்படியும் வளருது. அப்படி தான் சுவிசேஷம். அல்லேலூயா. அது விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த புயலில் எல்லாரும் தத்தளிக்கலாம், புயல் வரலாம், எல்லாருக்கும் புயல் வரும், எல்லாரும் தத்தளிக்கலாம். ஆனால் நமக்குள்ளே அந்த புயலுக்கு மத்தியிலே ஒரு விசுவாசம் இருக்கிறது. பக்கத்துல சொல்லுங்க, விசுவாசம் இருக்கு. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தாவீதுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இவன் பலசாலியா? இல்லை. ஆர்மியில் இருக்கானா? இல்லை. இவனுக்குள்ளே விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் எப்படி வந்தது? கர்த்தர் வச்சிருந்தார். நம்மளா ஒன்றுமே கொண்டு வரல. அல்லேலூயா. நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த விசுவாசத்தை வளர்க்குற வேலை நமக்கு இருக்கு. அல்லேலூயா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிலம்
அந்த நிலம் வந்து விதைக்கப்படுறதுக்கு அனுமதி கொடுக்கிறது. விதையை அந்த நிலம் பெற்றுக்கொள்ளுகிறது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, விவசாயம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணி ஊற்றுவாங்க. எல்லா செடியும் அதுவாக வந்துடுமா? வராது. சில செடி வர வைக்கணும். அது மாதிரி ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, நமக்குள்ள அந்த விசுவாசத்தை அப்படியே வளர்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம சூழ்நிலைகளை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஆபிரகாமுடைய உதாரணம் சொல்கிறேன். 99 வயசாயிடுச்சு. சூழ்நிலைகளின்படி அவனுக்கு சாத்தியம் என்பதற்கான அறிகுறியே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் போக போக அவனுடைய உடல் பலவீனம் அடைந்து கொண்டே இருக்கிறது. வயசாக வயசாக என்ன ஆகும், அவனுடைய உடல் என்ன ஆகிட்டே இருக்கு, பலவீனம் அடைஞ்சிட்டே இருக்கு. போக போக வாக்கு தத்தம் நிறைவேறுமா என்கிற சந்தேகம் பெருகிக்கொண்டே இருக்கிறது. அழைத்த போதே 75 வயசு. ஆபிரகாம் அழைச்சப்போ எத்தனை வயசு? 75 வயசு. அதுவே கொஞ்சம் ஓவர் தான். அழைக்கும் போது என்ன சொல்றாரு, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும். இப்போ ஒவ்வொரு வருஷம் ஆக ஆக அவனுக்குள்ள என்ன இருக்கு, அந்த உடல் பலவீனமாயிட்டு சுவர் இருந்தால் தான் சித்திரம் என்ன பண்ண முடியும், வரைய முடியும். அப்படி தானே? ஒன்றுமே இல்லைன்னா எப்படி அற்புதம் நடக்கும்? ஆனால் அவன் சரீரம் வீக் ஆகிட்டே இருக்கு, அவனுடைய விசுவாசம் வளர்ந்துட்டே இருக்கு. அல்லேலூயா. சரீரம் வீக் ஆயிடுச்சு, இதில் வாய்ப்பே இல்லை. ஆனால் அவனுடைய விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு. அது வெளியே பார்க்குறவனுக்கு தெரியல. வெளியே பார்க்குறவன் ஐயாவுக்கு வயசாயிடுச்சு. ஆபிரகாம் போய் சொல்லியிருந்தான்னா எனக்கு அடுத்த வருஷம் ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னா யாராவது நம்பியிருப்பானா? ஏன்னா பார்த்தா எப்படி தெரியுது, வயசு ஆகிட்டே இருக்கு, டைம் ஆயிடுச்சு. ஆனால் அங்கே விசுவாசம் இருக்கிறது, அது யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. அந்த விசுவாசம் இருக்கிறதுனால 99 வயசில் ஆண்டவர் வராரு. அந்த விசுவாசம் அவனுக்குள்ள எப்படி வந்துச்சு அதையும் பார்க்கணும் இல்லையா? அவனே வளர்த்துக்கிட்டானா? கர்த்தர் அவன்கிட்ட பேசி பேசி, அல்லேலூயா, பேசி 2 தடவை சொல்லியிருக்கேன். பேசி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ஃபோன் எடுக்கிறீங்க, யாருக்கோ பண்ணுறீங்க, ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கடை நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு டப்புன்னு ஃபோனை வச்சுருவீங்களா? நீங்கள் பேசுவீங்க, எதிர்முனையில் இருக்கிறவர் அவரும் பேசுவார். இப்படி தான் விசுவாசம் வளருது. அல்லேலூயா. ஆபிரகாம் கேட்குறான், ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர்? நேராக கேட்டான் கடவுள்கிட்டே. எதுக்கு சுற்றி வளைச்சி யார்கிட்டலாமோ போய் கேட்டுக்கிட்டு நேராக என்ன கேட்குறான், ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர்? ஆண்டவரோட பேசுகிறது தான் விசுவாசத்தை என்ன பண்ணுது, வளர்க்குது. பேதுரு என்ன பண்ணுறாங்க, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். அல்லேலூயா. அதுக்கு இயேசு என்ன சொல்கிறாரு, வா. இப்படி தான் ஆபிரகாம் பேசி பேசி அவனுக்குள்ள விசுவாசம் வந்தது. 99 வயசில் கர்த்தர் சொல்லும்போது அவனுக்குள்ள சந்தேகம் வரவில்லை. அல்லேலூயா. சாராளுக்குள்ள என்ன வந்துச்சு, சந்தேகம் வந்துச்சு. ஆபிரகாமுக்குள்ள சந்தேகம் வரலை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவன் நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும், நம்புவதற்கு என்ன ஒரு காரணம் கூட அவனுக்கு சாதகமாக இல்லை. அவனுக்கு பிள்ளை பெறுவான்றதுக்கு சாதகமாக ஒரு காரணம் கூட இல்லை. அதான் போட்டு நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். அல்லேலூயா. இப்போ மொத்தமே நினைச்சது நடந்துச்சா, அவன் விசுவாசிச்சது நடந்துச்சா? அல்லேலூயா. மரியாள்கிட்ட தூதன் வரான், கேப்ரியல், உன்னிடத்தில் இயேசு பிறக்க போகிறார். அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுது, எனக்கு திருமணம் ஆகலை, இது எப்படி ஆகும்? அதுக்கு அவன் சொல்கிறான், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் வரும், உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது. இது மற்ற குழந்தைய போல இல்லை, இது என்னது, பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு யார் சொல்கிறா? சொல்கிறேன், கேப்ரியல் வந்து சொல்கிறேன். சொன்னோடனே இவன் என்ன சொல்கிறா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அந்த அம்மா சொல்லுது, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், விசுவாசித்தவளே
பாக்கியவதி, கர்த்தரால் உனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது, எத்தனை பேர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு? அல்லேலூயா. வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது சுற்றி எப்படி இருக்குது நிலவரம் கலவரம் அதெல்லாம் அவர் பார்க்குற பக்கத்தில் சொல்லுங்கள். நிலவரமோ கலவரமோ அவர் கவலை இல்லை. அல்லேலூயா. இஸ்ரேல் ஜனட்ட சொல்லிட்டாரு, பாலும் தேனும் ஓடுற தேசத்தை உனக்கு நான் தரேன். இவன் போய் பார்க்குறான், 10-12 பேர் போனான்ல, போய் பார்க்குறான். பார்த்துட்டு பால் ஓடுதா? டிக்கு ஓடுது. தேன் ஓடுதா? ஓடுது. தேசம் செழிப்பாக இருக்கா? ஆமாம் செழிப்பாக இருக்கு. கர்த்தர் சும்மா ஏதோ கதை இழந்து விடலை, உண்மையிலேயே சொல்லியிருக்கார். அடுத்து ஒன்றை பார்த்தான். என்ன பார்த்தான்? ஆள் ஆத்தாடி எத்தனை உயரமாக இருக்கான், ஒவ்வொருத்தனும் பனைமரம் சைஸுக்குள்ள இருக்கான். இவனை எப்படி நம்ம உன்னை யார் ஜெயிக்க சொன்னா? நீ ஜெயிப்பன்னு உன் பலத்தை நம்பியா சொன்னாரு கொடுப்பேன்னு? அப்புறம் எதுக்கு நீ நினைச்ச? அங்கதான் விழுந்தான். மற்றபடி எல்லாம் கரெக்டுன்னா திடீர்னு இது என்னது தென்னை மரத்தை யார் இங்கே வச்சா அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா அது ஒரு ஆள். ஆகா, இவனை எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோம், இதை நான் எப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிறப்போ தான் விசுவாசம் காணாமல் போகிறது. இதை நான் எப்படி செய்ய போகிறேன் அப்படி தான் நினச்சான். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது சூழ்நிலையின் அடிப்படையில் பார்த்துட்டு கொடுக்குறவர் அல்ல. அல்லேலூயா. அவன் போய் பார்த்தா அவன் என்ன நினச்சிட்டான்? நம்ம தான் போய் என்ன பண்ண போகிறோம், எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு என்ன சொல்லிட்டான்? மெய்யாகவே அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், ஆனால்னு ஒன்று இழுத்துட்டான். இந்த ஆனால்னு இழுத்தாலே அங்கே விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, ஆனால் அப்படின்னு இழுத்தாலே என்ன இல்லைன்னு அர்த்தம், விசுவாசம் இல்லை. அப்படின்னா என்ன? கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டாரா? இல்லை, செய்வார், அவர் செய்வார். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆனால் அற்புதம் நடக்கிறதுக்குள்ளே பயந்து கலங்கிட்டு இருப்போம். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த விசுவாசத்தை வளர்க்கிற வேலையில் நம்ம இணைந்து விட வேண்டும். யாரோடு இணைய வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து விட வேண்டும். அல்லேலூயா. மரியாள் அப்படி தான் இணைஞ்ச. மரியாள் மட்டும் அந்த கேப்ரியல் சொல்கிற மெசேஜை கேட்கலன்னு வைங்க, தூதன் ஏதோ சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு விசுவாசிக்கலைன்னா இயேசு பூமிக்கு வந்திருக்கவே மாட்டார். மரியாள் விசுவாசிச்சனால தான் இயேசு பூமிக்கு வருகிறார். இயேசு பூமிக்கு வர்றதுக்கே ஒரு விசுவாசம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. நான் என்ன சொன்னேன்? அந்த விசுவாசத்தை கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். அதான் சொல்றாரு, கடுகு விதைகள விசுவாசம் உனக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்தில் போ என்றால் அது அப்படியே ஆகும். அல்லேலூயா. இப்போ கடுகள விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது. அதை எப்படி இப்போ நம்ம செயல்படுத்த போகிறோம்? அதை எப்படி செயல்படுத்துறது? பேதுரு சொல்கிறான், நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். உடனே இயேசு சொன்னார், வா. அல்லேலூயா. காற்று அடிக்குது, புயல் இருக்குது, நெல்லு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் புயல் என்ன பண்ணிடுறேன், அடக்கிறேன். பக்கத்தில் சொல்லுங்கள், புயல் அடிக்கிற நேரம் தான் சரியான நேரம். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம்? புயல் நிற்கட்டும், கொஞ்சம் நிற்கட்டும், படகுல இருப்போம். அப்படி அலை அடித்து படகு அவுட் ஆக போகுதுன்ற நேரம் தான் வெளியே என்ன பண்ணுறேன், காலடி எடுத்து வைக்கிறான், கடலின் மேலே நடந்தான். அல்லேலூயா. ஆனால் நடந்தவன் என்ன ஆயிட்டான்? பயந்து, காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் போட்டிருக்கா, 30ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? அதுக்கு பதில் இருக்கா?
ஏன் சந்தேகப்பட்டாய்? காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போனான்னு போட்டிருக்கு. ஏன் சந்தேகப்பட்டாய்? பயம் இருக்கிற இடத்துல சந்தேகம் வந்துடும். பயமும் சந்தேகமும் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது. அப்போ பயம், சந்தேகம், விசுவாசம், இது 3 வச்சுக்கோங்க. பயம், சந்தேகம், விசுவாசம், இது 3மே வளரக்கூடியது. சந்தேகத்தையும் வளர்க்கலாம், பயத்தை என்ன பண்ணலாம், வளர்க்கலாம், விசுவாசத்தையும் வளர்க்கலாம். எலியா என்ன பண்ணுறான்? கர்மேல் மலையில் போயிட்டு ஒரு பலியை வைங்க, பாகால் தெய்வமானால் வானத்திலிருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, 400 பேர் இருக்கீங்க, அக்கினி என்ன பண்ணுங்க, இறக்குங்க. நான் இங்கிட்டு ஒரு ஆள் இருக்கேன், கர்த்தர் சார்பில் நான் ஒரு ஆள் இருக்கேன், போதும். யார் கடவுள்னு என்ன பண்ணிடுவோம், பார்த்துருவோன்றான். அவங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் முயற்சி பண்ணிட்டாங்க, ஒன்றும் நடக்கலை. இவன் வரான், ஒரே ஒரு ஜெபம் பண்ணுறான், என்னை கேட்டருளும்ன்றான். உடனே என்ன வந்தது? வானத்திலிருந்து அக்கினி வந்து பலியை பட்சித்து போட்டது. இது விசுவாசமா இல்லையா? விசுவாசம் தானே. அடுத்த நாள் ஏசபேலுக்கு நியூஸ் போகுது. ஏசபேல் தான் அங்கே இருக்க ராணி, ஆகாபுடைய மனைவி ஏசபேல், இந்த ராணி. அந்த மாதிரி அந்த தீர்க்கதரிசிகள்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்கு இந்த சிஸ்டமையே. இவன் இந்த 400 பேரையும் காலி பண்ணிட்டான். அதனால் அந்த அம்மா சரியான கோபத்தில் இருக்குது. அது என்ன சொல்லுது? நாளை இந்நேரத்தில் அவன் தலை துண்டிக்கப்படும் சொல்லிடுச்சு. உடனே நேற்று இருந்த விசுவாசம் எங்கே போச்சு? என்ன வந்துருச்சு? வந்து ஓடிட்டான். எலியாவுக்கே இந்த நிலைமைனா இப்போ நம்மலாம் எங்கே போகிறது? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? அவனுக்கே வானத்திலேருந்து அக்கினி இறக்குனவனுக்கே இந்த நிலைமை. பேதுரு, நீ உன் மேலே என் சபை என்ன பண்ண போகிறேன், கட்ட போகிறேன்ற அவனே உள்ளே முங்கிட்டான். இப்போ நம்மலாம் எப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா? தோணுதில்ல. இங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, விசுவாசத்தை துவக்குகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கே துவக்குகிறார்னா, அதுதான் விஷயம், நமக்கு உள்ள துவக்குகிறார். ஹல்லேலூயா. உள்ள துவக்கணும்னா அவர் எங்கே இருக்கணும்? உள்ளே இருக்கணும். இருக்காரா இல்லையா? இருக்கிறார். உள்ள விசுவாசத்தை எங்கே துவக்குறார்? அதுதான் ஒரு வசனம் படிப்போம். ரோமர் 8வது அதிகாரம். ரோமர் 8 எடுங்க, எடுத்துட்டு 15வது வசனத்தை படிங்க. ரோமர் 8:15. ஹல்லேலூயா. ரோமர் 8:15 என்ன சொல்லுது? அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்கள்னு போட்டிருக்கு. எலியா வந்து இந்த லிஸ்ட்ல வராரா? வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சிஸ்டம் சேஞ்ச் உண்டாயிருக்கு நம்மகிட்ட. ஹல்லேலூயா. அது என்னன்னு தெரியணும். நமக்கு தெரிஞ்சாதான் நமக்குள்ள விசுவாசம் வந்திருக்கிறது நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு விசுவாசம் இல்லாமல் இல்லை, விசுவாசமும் இருக்குது, பயமும் கூடவே இருக்குது. ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு சொன்னார், கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால். விசுவாசமும் இருக்குது, பயமும் இருக்குது. அதுக்கு பேர் என்ன? அற்ப விசுவாசம், பிகினர் லெவல். சரி, இதில் என்ன போட்டுங்கன்னா, திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின், இந்த அடிமைத்தனத்தின் ஆவினா என்ன? அடிமைத்தனத்தின் ஆவினா என்ன? அடிமைத்தனத்தின் ஆவி, அப்படி ஒரு ஆவி, வேற ஒன்றும் இல்லை. முதல் அடிமை யாரு? முதல் அரசனும் அவன் தான், முதல் அடிமையும் அவன் தான். எங்கே போகிறோம்? ஏதேன் தோட்டத்துக்கு போகிறோம். அவன் தான் முதல் அரசன். சகலத்தையும் என்ன பண்ணு?
ஆண்டுகொள்னாரு. அவன் தான் முதல் அடிமையும். அவன் அடிமையானதோடு நிறுத்தாமல் எல்லாத்தையும் என்ன ஆக்கி விட்டான்? அடிமையாக்கி விட்டான். பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். அந்த வசனத்தை எப்படி சொல்லணும்னா, பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறவன் பாவம் செய்வான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் அதனுடைய பொருள். அப்போ இந்த அடிமைத்தனத்தின் ஆவி அப்படின்னா என்னன்னா, டிஃபால்ட்டாக இருக்கிற ஸ்பிரிட்டு. ஒரு மனுஷன், ஒரு குழந்தை பிறகுதில்ல, அதுக்குள்ளே ஒரு ஆவி இருக்குல்ல, அது என்ன ஆவி? பொதுவாக ஒரு குழந்தை பிறக்கல, புதுசாக இப்போ ஒரு குழந்தை பிறகுன்னா அதுக்குள்ளே ஒரு ஸ்பிரிட் இருக்குல்ல. மனுஷன் எப்படி ஆவி ஆத்மா சரி, அந்த ஸ்பிரிட் இருக்குல்ல, அது என்ன ஸ்பிரிட்டு? யார்கிட்ட வந்தது? சும்மா சொல்லுங்க, ஒரு பயங்கரமான கேள்வியாக கேட்டேன். ஆதாம்கிட்ட வந்தது. அதைத்தான் வேதம் என்னன்னு சொல்லுதுன்னா, அடிமைத்தனத்தின் ஆவி. ஏன் அது அடிமைத்தனத்தின் ஆவி அப்படின்னா, அது நல்லா தான் இருந்தது. ஆதாம் ரூலராக இருக்கிறப்ப நல்லா தான் இருந்தான். இந்த பழத்தை சாப்பிட்டான்ல, சாப்பிட்டோடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவன் அறிவை இழந்தான், வேற அறிவு அவனுக்குள்ளே போயிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தரின் அறிவு அவனை விட்டு போயிட்டு நன்மை தீமை அறியத்தக்க அறிவு அவனுக்குள்ள வந்துருச்சு. அந்த அறிவு என்ன பண்ணிருச்சுன்னா, அவனுடைய ஆவிய தேவன்கிட்ட இருந்து அந்த கனெக்ஷன் போயிடுச்சு. அல்லேலூயா. அந்த கனெக்ஷன் ஆயிடுச்சு, போயிடுச்சு. அதை தான் ஆண்டவர் சொல்றார், அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே வெறுமன சாவாயின்னு சொல்லலை, சாகவே சாவாயின்னு இருக்காரு. அப்போ அதுதான் அந்த ஆதாமின் ஆவி இருக்குல்ல, இயல்பான மனித ஆவி. அதைத்தான் என்னன்னு சொல்லுது வேதம்னா, அடிமைத்தனத்தின் ஆவி. அப்போ பயம் வருதுல நமக்குள்ள, அதுக்கு காரணம் என்ன? ஆணி வேறு எங்கே இருக்குன்னா, இந்த ஸ்பிரிட்டில் இருக்குது. ஃபாலன் நேச்சர், ஆதாமுடைய விழுந்து போன நேச்சர், குணாதிசயம். அது எங்கே இருக்குது? நமக்குள்ளே தான் இருக்குது. பவுல் சொல்கிறான்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். பொதுவாக கல்லறையில் எழுதுவாங்க. நம்ம ஆள்கள்கிட்ட வேலை என்னென்னா, பூமியில் எழுத வேண்டிய வசனத்தெல்லாம் கல்லறையில் எழுதி வச்சுருப்பாங்க. கர்த்தருக்குள் நித்திரை இருந்தாலும் போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்னவா? கர்த்தருக்குள் இளைப்பாறுகிறார், இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தார். இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் எண்ணத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தரேன்? அப்படின்னா நான் உங்களை போட்டு தள்ளிடுறேன்னா? இளைப்பாறுதல்லாம் என்னது? அப்போ பூமியில் வேணும். அல்லேலூயா. தப்பாக புரிஞ்சிருக்கேன். போன வாரம் பார்த்தோம், கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்னா இன்னும் நிறைய பேர் பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்றாங்க. நம்ம பரலோக வாசிகள் தான். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகாதவன் பரலோகத்தை பார்க்க முடியாது. அதாவது பரலோகத்தை பார்க்காதவன் பரலோகத்துக்குள்ளே போகவே முடியாது. அல்லேலூயா. நம்மளை எங்கே தான் வச்சுருக்கிறாரு? பரலோகத்தில் தான் வச்சுருக்காரு. நம்ம கண்ணு தெரியல, சரியாக பார்க்க முடியல, அவ்வளோதானே ஒழிய நம்மளை எங்கே தான் வச்சுருக்கிறாரு? பரலோகத்தில் தான் இருக்காரு. ஜீவனின் இருப்பிடத்திலே நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. சரி, அது இருக்கட்டும். இப்போ இது என்ன சொல்லுதுன்னா, திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அப்போ இந்த பயம் எங்கேருந்து வருதான்? இந்த விழுந்து போன ஆவி. ஆதாம் பயந்தான்ல, தேவரீருடைய சத்தத்தை கேட்டு பயந்து ஒளிந்து கொண்டேன். பயம் கர்த்தர்கிட்ட இருந்து வரல, எங்கேருந்து வருது? விழுந்து போன ஆவி. அதனுடைய நேச்சர் மாறிடுச்சு. அதனுடைய நேச்சர் என்ன ஆயிடுச்சு? தன்மை, அதனுடைய தன்மை மாறிவிட்டது. பயம் உள்ளே வந்துருச்சு. இப்போ விசுவாசம் அதனால் என்ன பண்ண மாட்டேங்குது? வர மாட்டேங்குது. விசுவாசம் என்ன பண்ண மாட்டேங்குது? வர மாட்டேங்குது. அப்போ இதுக்கு வழி என்ன? இதுக்கு வழி என்ன? இதில் போட்டிருக்கு, அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் என்ன ஆவியை பெற்றிருக்கிறோம்? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அல்லேலூயா. இந்த ஆவி எங்க இருக்கு? இதுதான் பரிசுத்த ஆவின்னு சொல்றோம், கர்த்தருடைய ஆவின்னு சொல்றோம், கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்றோம். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. காலையில் அங்கே ஆராதனையில் சொன்னேன், ஒருத்தர் நியூயார்க் போக போகிறீங்கன்னு. நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க, கொஞ்சம் பேர் உட்காந்துருந்தாங்க, நிறைய பேர் இல்லை, கொஞ்சம் பேர் உட்காந்துருந்தாங்க.
ஆன்லைனில் கொஞ்சம் பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. சொன்னே யாரோ ஒருத்தர் நியூயார்க் போக போகிறீங்கன்னு. உடனே என்ன வந்திருக்கணும், எல்லோரும் இப்படி பார்த்து ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லிக்கணும். எல்லாம் இப்படி குனிஞ்சே உட்காந்துருந்தாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? விசுவாசம் ஏன் இல்லை? மைண்டு டப்புன்னு எங்கே போயிடுது? ஃபேக்டர்ஸ். எனக்கா இருக்காது, வேற யாருக்காவது இருக்கும். ஏன் உனக்கா இருக்காது? எனக்கு அதுக்கான சூழ்நிலை இல்லை. ஃபஸ்ட்டு மைண்டு எதை தான் கொண்டு வருது? விசுவாசத்தை கொண்டு வர மாட்டேங்குது. எதை தான் கொண்டு வருது? இது எனக்கு நடக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கு தான் இன்றைக்கி மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அதுக்கு தான் இன்றைக்கி மருந்து இல்லை போட்டிருக்கு. திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெற. அடிமைத்தனத்தின் ஆவி எதையுமே வாங்காது. அல்லேலூயா. ஆனால் புத்திரனின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் சன்ஷிப், புத்திரனின் ஆவி எதையுமே கேட்காது, போய் எடுத்துக்கணும். இப்போ உங்கள் பையன் வீட்டில் ஃப்ரிட்ஜை திறந்து அவன் பாட்டுக்கு எடுத்து ஜூஸ் கீஸ் இருந்தால் எடுத்துடுவான். அப்படி தானே? எங்கள் வீட்டிலலாம் பேர் எழுதி வச்ச மாதிரி ஜூஸு கீஸ்லாம் எங்கே இருந்தாலும் பட்டா போட்டு கொடுத்த மாதிரி என்னோட தான் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்மளே எடுத்து வச்சுருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எனக்கு தான் ஜூஸ்லாம் என்னோட தான் அப்படின்னு பங்கு பிரிச்சுருவாங்க. கேட்குறதெல்லாம் அங்கே வேலையே இல்லை. இப்போ புரியுதா வித்தியாசம்? ஸ்பிரிட் ஆஃப் சன்ஷிப், அந்த ஆவி இன்று நமக்குள்ளே இருக்கிறது. இயேசு எங்கேயாவது போய் கேட்டுக்கிட்டு இருந்தாரா? இயேசு கேட்கவும் இல்லை, சூழ்நிலைகளை பேசவும் இல்லை. லாசரு இறந்து போயிட்டான்னு ஊர் உலகமே சொல்லுது. தலைப்பு செய்தியெல்லாம் வந்துருச்சு, பேப்பரில் ஃபோட்டோ போட்டு வந்துருச்சு. 4 நாள் ஆயிடுச்சுல இறந்து போய். இவர் போய் என்ன சொல்கிறாரு? என்னன்னு சொன்னார்? நித்திரையாய் இருக்கிறான். இப்போ நம்ம பெரிய விஷயமே என்ன தெரியுமா? இப்படிலாம் இயேசு இப்படி பண்ணார், இயேசு இப்படி சொன்னார்னோடனே அவருக்கு என்ன? அவர் சொல்லுவார், செய்வார். அவங்களுக்கு சொல்லவா? இயேசு மனுஷனாக தான் லாசரு உயிரோடு எழுப்பினார். பிசாசுடைய தந்திரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு குரூப்பை என்ன சொல்லிடுவான்? இயேசு மனுஷன்தான், அவர் கடவுள் இல்லைன்னு சொல்லி வச்சுருவான். சொல்லி ஒரு குரூப்பை அடைச்சி வச்சுட்டேன். உங்களுக்கே தெரியும் யாருன்னு அந்த குரூப்புன்னு. சரியா? ஒரு குறிப்பிட்ட மதத்தினர். இயேசு தீர்க்கதரிசியை என்ன பண்ணிக்குவாங்க? ஏற்றுக்குவாங்க. ஆனால் கடவுள் அவர் இல்லைன்றுவாங்க. கிறிஸ்தவர்கள் எப்படி வச்சுருக்காங்க தெரியுமா? இயேசு அவர் கடவுள்ப்பா, அவர் செய்வார்ப்பா, ஒன்னாலாம் முடியாதுப்பா, அவர் கடவுள்ப்பா, அவர் கடவுள், நீ மனுஷன், கடவுள் மனுஷன். அது மதம். மதத்தில் தான் கடவுள் மனிதன். கடவுள் மனிதனை காப்பாற்றுறாரோ இல்லையோ, மனுஷன் கடவுளை காப்பாற்றுவான். அதுதான் மதம். கமிட்டி போட்டு வச்சுருப்பான். கிறிஸ்தவத்துலேயும் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? கமிட்டிலாம் போட்டு வச்சு எதுக்கு? மெம்பர்ஷிப்லாம் போட்டு எதுக்கு? மதத்தை காப்பாற்றணும், கடவுளை காப்பாற்ற. நம்ம காப்பாற்ற வேண்டிய இயேசுநாதர் நமக்கு அது இயேசுநாதரே இல்லை. அல்லேலூயா. இயேசுநாதரை யாரும் காப்பாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அவர் தான் நம்மை காக்கிறவர், காப்பாற்றுகிறவர், ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. இப்போ இதில் என்ன வருது அப்படின்னா, இயேசு கடவுளாகவே பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒதுங்கி போயிட்டோம். இயேசு பண்ண அற்புதம்லாம் இந்த பற்றியா, நான் எப்படிலாம் அற்புதம் பண்ணுறேன் பற்றியா, என்னை புகழ், இன்னும் கொஞ்சம் புகழ்ச்சி பண்ணு, அதுக்காக பண்ணலை. அல்லேலூயா. அவர் கனத்துக்குரியவர், புகழுக்குரியவர், எல்லாம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. துதிக்கு பாத்திரர், எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உடையவர், யாரும் இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்திலே அவர் மனிதனாய் செய்தவைகள் எல்லாம் நமக்காய் செய்தது. அல்லேலூயா. அவர் மனிதனாய் என்னென்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால், அந்த அனுபவத்திற்குள்ளாய் நாம் பிரவேசிப்பதற்கு நாம் வழிவகுக்கிறோம். அல்லேலூயா. அதை புரிஞ்சுக்கணும். இயேசு என்ன பண்ணார்? அவருடைய இரத்தத்தை எடுத்துகிட்டு போய் பரலோகத்தில் இருக்கிற ஆலயத்தில் பரிகாரமாக இரத்தத்தை என்ன பண்ணிட்டார்? செலுத்திட்டார். அப்போ அவருக்கு என்ட்ரி, பரலோகத்தில் அவருக்கு என்ட்ரி. நம்ம சிலுவையில் தொங்கலை, ரத்தம் சிந்தலை, மறிக்கலை, உயிரோடவும்
எழும்பல. ஆனால் வசனம் சொல்லுது நம்மை உன்னதங்களிலே அவரோடு உட்கார பண்ண. எப்படி இந்த கனெக்ஷன் வருது? இதுதான் விசுவாசம். விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா நம்மை இயேசுவின் செயலோடு இணைத்து விடுகிறது. ஹல்லேலூயா. நான் சொன்னேன் இயேசு சிலுவையில் மனிதனாய் தொங்கினார். என்ன மனிதனாக தொங்கினா தான் மனுஷனுக்காக அவர் இரத்தத்தை சிந்த முடியும். மனிதனாய் மரித்தார், மனிதனாய் உயிரோடு எழுந்தார், இன்று மனிதனாய் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதின் சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறார் வேதம் சொல்லுதா? தாவீதின் வேர் என்று வேதம் சொல்லுகிறதா? ஹல்லேலூயா. ரூட் ஆஃப் டேவிட் ஆங்கிலத்தில் இருக்கா? பிறக்கும்போது இயேசு எப்படி பிறந்தார்? யூதருக்கு ராஜா. அப்போ he was born as a man. அப்போ எதுக்காக மனுஷனாக பிறந்தார் அப்படின்னா, மனுஷனாக நாம் பெற வேண்டியதை எல்லாம் ஒரு மனுஷனாக அவர் பெற்று அவரை விசுவாசிக்கிற விசுவாசம் என்ற பாலத்தின் மூலமாய் அவர் பெற்ற அனுபவத்தை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஒருவரை கொண்டு இன்று நமக்குள்ளே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இப்போ இயேசுவின் உயிர்த்தல் மரணத்தில் நமக்கு பங்கு இருக்கா? இருக்கு. பவுல் சொல்றான், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். யார் இந்த அனுபவத்தை அவனுக்கு கொடுக்கிறது? அது சம்பவமா அனுபவமா? கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன் என்ற சம்பவமா அனுபவமா? அனுபவம். ஹல்லேலூயா. இயேசுவின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் இன்று நம்முடைய வாழ்க்கையில் அனுபவங்களாய் மாறுகிறது. ஏன்னா அதை மாற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார். சொன்னேன்ல, மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபேக்டர்ஸ் சாதகமாக இல்லை, சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை, இருக்கணும்னு அவசியமும் இல்லை. நம்ம கவலையே என்ன? இது சாதகமாக இல்லை, அது சாதகமாக இல்லை, இது வரல, அது தெரியல, இதுதான் நம்ம பிரச்சனை. ஆபிரகாம் அப்படி உட்காந்துட்டாருன்னா இது இல்லை, அது இல்லை, இது சரி வரல, அது சரி வரலன்னு. வசனம் சொல்லுது விசுவாசத்தில் வல்லவனானான். அவன் இதை கண்டுக்கிறவே இல்லை. நான் ஃபெய்த்தில் வளர போகிறேன், ஃபெய்த்தில் வளர போகிறேன். விசுவாசம்னா என்ன? அதையும் நான் சொல்லிடுறேன். விசுவாசம்னா என்ன? கிருபை தருகிறதை அங்கீகரிக்கிறது. ஹல்லேலூயா. நான் இப்போ சொன்னேன்ல, அந்தப்படி பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறலை, அப்பா பிதாவின் கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இந்த ஸ்பிரிட்டுடைய நேச்சரே என்னன்னா ஃபெய்த் தான். ஹல்லேலூயா. இப்போ நம்மகிட்ட 2 ஆவி இருக்கு. ஒன்று ஆதாமின் ஆவி, இன்னொன்று இயேசுவின் ஆவி. ஹல்லேலூயா. ஒன்று என்ன ஆவி? ஆதாமின் ஆவி. அப்போ இயல்பாக நம்ம பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம், சந்தேகப்படுகிறவர்களாக இருக்கிறோம், கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறோம். இயல்பாக விசுவாசம் நமக்குள்ள வருவதே இல்லை. இதை தீர்க்கிறதுக்கு தான் மருந்தாக என்ன பண்ணியிருக்கிறார்னா கிறிஸ்துவுக்குள் இருந்த ஸ்பிரிட். ஹல்லேலூயா. என்ன ஸ்பிரிட்டு? அதுக்கு தான் வேதம் என்ன சொல்லு? கிறிஸ்துவின் ஆவி. இயேசு கிறிஸ்து மட்டும்தானே அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டாரு. எலியா கூப்பிட்டானா? ஏனோ கூப்பிட்டானா? தாவீது கூப்பிட்டானா? வேற யாரு? யோவான் ஸ்நானன் கூப்பிட்டானா? இயேசு மட்டும்தான் அப்பா பிதாவின். அதாவது நல்லா ஒன்று கவனிங்க, அப்பா மகன்ற உறவு எப்படின்னா, மகன் அப்பாவை அங்கீகரிக்கணும், அப்பாவும் மகனை என்ன பண்ணணும்? அங்கீகரிக்கணும். அப்படிதானே? இப்போ எத்தனை கேஸ் நடக்குது உலகத்தில். இவர் தான் என் மகன், என் வளர்ப்பு மகன் சொல்லிட்டாங்க. ஒரு நடிகரை என்னுடைய வளர்ப்பு மகன் இவன் அப்படின்னு சொல்லி ஒரு தகப்பனும் தாயும் என்ன பண்ணிட்டாங்க? மதுரையில் தான் நடந்துச்சு. பார்த்தீங்களா? எல்லா சினிமா செய்தியெல்லாம் படிக்கிறீங்க நீங்கள். எப்படி யூஸ் ஆகுது பாருங்கள் நமக்கு இப்போ புரிய வைக்கிறதுக்கு. டபார்னு இவன் என்ன, அந்த பையன் என்ன சொல்லிட்டான்? இவங்க என் அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லிட்டான். இவன் தான் பையன்றாங்க. இயேசுவும் பிதாவுடைய ரிலேஷன்ஷிப் எப்படின்னா, இவரும் அவரை பிதான்றாரு, அவர் இவரின் நேசகுமாரன்றாரு. முடிஞ்சு போச்சா கான்ஃப்ளிக்ட்டு? முடிஞ்சுச்சா? ஆதாமை அப்படியே அழைச்சாரு, மகனே நேசகுமாரனேன்னு அழைச்சாரா? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஏன்னா குமாரனாக இருந்தால் இப்போ என்ன ஆயிட்டான்?
விழுந்துட்டான். இவர் மனதில் அவன் குமாரனாக தான் இருக்கிறான், அவனுடைய மனதில் இவர் தகப்பனாக இல்லை. அவன் மனதில் அவன் இவரை தகப்பனா ஏற்றுக்கிடாததுனால அவரால் இவனை மகனேன்னு கூப்பிட முடியலை. இதுதான் வீழ்ச்சி, வேற ஒன்றும் இல்லை, இதுதான் வீழ்ச்சி. இப்போ இளையகுமாரன் வரான், வஸ்திரம் மோதிரம் எல்லாத்தையும் கொடுக்குறாருல, அதை கொடுக்கறத அவன் வாங்குறான். பார்த்தீங்களா, என்ன சொல்லிட்டு வரான், நம்முடைய குமாரன் சொல்லப்படுவதுக்குன்னா பாத்திரம் நல்லன்னு சொன்னவன் தப்புன்னு வாங்குறான்ல, அதுதான் விசுவாசம். விசுவாசம் வாங்கும். அல்லேலூயா. கிருபை கொடுக்கும், அதை விசுவாசம் வாங்கும். இந்த விசுவாசத்தை கொண்டு வர்றது தான் பரிசுத்த ஆவியானவர் தருகிற அறிவு. அல்லேலூயா. ஒருத்தன் மட்டும் கேட்டான்ல, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். மற்ற 11 பேர் என்ன பண்ணல, கேட்கவே இல்லை. இவன் நடக்கிறத பார்த்துட்டு கூட அவன் கேட்கல. புரியுதா உங்களுக்கு? இவன் நடக்கிறான், படகை விட்டு என்ன பண்ணுறான், நடக்கிறான், அதை பார்க்குறான், பார்த்துட்டு கூட அவன் என்ன பண்ணல, கேட்கல. ஏன்னா அவனுக்குள்ள விசுவாசமே இல்லை. விசுவாசம் இருந்தாதான், சட்டியில் இருந்தால் தான் எதில் வரும், அகப்பையில் வரும். அவனுக்குள்ள என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. ஆனால் நம்ம அப்படி இல்லை. ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் எங்கே வந்துட்டாரு? ஹல்லேலூயா. ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் எங்கே வந்துட்டாரு? உள்ளே வந்திருக்கிறாரு. இப்போ கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்லும்போது, கிறிஸ்து என்ற மனிதனுக்குள் இருந்த ஆவியானவர் இன்று யாரோடு இருக்கிறாரு? நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்குன்னா அதே அனுபவத்தை நமக்கு தர வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ வசனம் சொல்லுது, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற, கூப்பிட சொல்கிற இல்லை, கூப்பிட பண்ணு, கன்வின்ஸ் பண்ணிடுது. ஹல்லேலூயா. இப்போ இந்த ஸ்பிரிட் கன்வின்ஸ் பண்ண அதாவது இந்த ஆவி நம்மளை நம்ப பண்ணுகிறது. நான் சொன்னேன்ல, ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. இந்த பேட்டர்னை ஆண்டவர் அன்னைக்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டுறாரு, டெமோவாக காட்டுறாரு. இந்த பாரு, ஆபிரகாம் இருக்கான்ல, இந்த மாதிரி தான் 2025 ஒவ்வொரு விசுவாசியும் இருக்க போறீங்க அப்படின்றத அப்போவே என்ன பண்ணுறாரு, டெமோ பண்ணி காட்டுறாரு. ஹல்லேலூயா. அவ்வளோதான் வேதம் சொல்லுது, பலவான்களை அவர் தெரிந்து கொள்ளவில்லை, ஞானிகளை தெரிந்து கொள்ளவில்லை, பெரிய பெரிய ஆளை அவர் என்ன பண்ணலையா, தெரிந்து கொள்ளலையா, சாதாரண ஆளை தெரிந்து கொண்டு அவங்களை பெரிய ஆளாக ஆக்குறாராம். ஹல்லேலூயா. தாவீது ஆடு மேய்ச்சவன், என்ன மேய்ச்சவன், ஆடு மேய்த்தவனை என்னவா மாத்துறாரு? ஹல்லேலூயா. ஏன் ஆர்மியில் இல்லையா, அவங்க வீட்டிலே இருந்தான்ல 3 பேர், அவங்க வீட்டிலே 3 பேர் இருந்தான்ல, மூத்தவன் அவனை என்ன ஆக்கல, தகுதி இல்லாத அவங்க. சாமுவேல் வராரு, சொல்லிட்டாரு, உன் வீட்டிலேருந்து ஒருத்தனை என்ன பண்ண போகிறோம், ராஜாவா சூஸ் பண்ண போகிறேன்னு வந்துட்டாரு. இவனை கூப்பிடவே இல்லை. அவங்க வீட்டில் இருக்கவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள், இவனை கூப்பிடவே இல்லை. ஏன்னா இவன்லாம் ராஜா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு வேலையை பாருப்பா, நீ அங்கே ஓரமாக இருக்க, அப்படியே இருப்பா. அவன் சொல்லிட்டான், அவன் வரலைன்னா நான் என்ன பண்ண முடியாது, சாப்பிட மாட்டேன். சாப்பாடு வச்சுட்டாங்க அவனுக்கு, லெக் பீஸ்லாம் வச்சுருக்காங்க, முன்னாடி இருக்குது, பிரியாணிலாம் போட்டாங்க. அவன் பார்த்துட்டு தட்டை ஓரமாக வச்சிட்டான். நீங்கள் அவனை கூப்பிட்டு வாங்கப்பா, எது முக்கியமானது, இதுவா முக்கியம், என்ன பண்ணுவாங்க, அவனை கூப்பிட்டு வந்தால் தான் நான் சாப்பிடுவேன்ட்டான். உடனே பார்த்தாங்க, ஐயா சாப்பிடாம போனால் நமக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு வேலையை அவனை கூப்பிடுன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு வராங்க. வந்த உடனே கர்த்தர் சொல்கிறார், இவன் என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு. ஃபேக்டர் எதுவுமே இல்லை. பார்த்தா அவனுக்கு ராஜாவுக்கான அறிகுறியே இல்லை. அதனால தான் அவங்க அவனை கூப்பிடல. நீ ஏன்பா இங்கே சும்மா வேடிக்கை பார்க்கலாம், வேணாம், நீ போ, ஓரமாக போ. ஹல்லேலூயா. அப்படி தான் இன்றைக்கி நம்மளையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள், சாதாரண ஆள் இல்லை. பக்கத்தில் சொல்லுங்கள், உங்களுக்கே உங்களை பற்றி தெரியல. ஹல்லேலூயா.
அதனால தான் நம்ம இதுக்கு தான் ரொம்ப கவனம் செலுத்துகிறோம். நம்ம நேரத்தை யோசிச்சு பாருங்கள், இந்த ஃபேக்டர்ஸ் தான் பார்ப்போம். இது சரியாக வரலையே, அது சரியாக வரலையே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து தேவையானது வெறும் அது சொல்லி நிறுத்தியிருந்தாருன்னா பரவாயில்ல. என்ன சொல்லிட்டாரு? தேவையானது. இப்போ நம்ம அந்த ஒன்றை தான் தேட வேண்டியதாக இருக்குது. தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்க. இப்போ இந்த ஒன்றை தேட வேண்டியதாக இருக்குது. என்ன தேவையானது ஒன்றுன்னு சொல்லிட்டாரு. சிலது தேவை அப்படின்னா கூட நம்ம இதுவும் ஏதாவது எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். தேவையானது என்னன்றாரு? ஒன்று, நீ விசுவாசத்தில் வல்லவனா மாறு. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் ஆவியோடு இணைந்து செயல்படும்போது, ஹல்லேலூயா. எலியாவுக்கு எப்படி டீல் பண்ணார் தெரியுமா? ஏசபேல் கண்டு பயந்து என்ன பண்ணிட்டான்? போயிட்டான். கர்த்தர் எப்படி பேசினார் தெரியுமா? அமர்ந்த மெல்லிய சத்தம். அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம் அவனுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வந்து விட்டது. ஹல்லேலூயா. வாய்ஸ் ஆஃப் காட் என்பது வேற, வேர்ட் ஆஃப் காட் என்பது வேற. ஏன் சொன்னார்? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். இப்போ தான் ஃபோனில் இன்னும் பேரெல்லாம் பதிவு பண்ணுறோம். முன்னாடி வெறும் இந்த ஃபோன் தான், அந்த லேண்ட்லைன் ஃபோன் இருக்கும் இல்லையா, அதில் எதுவும் வராது, காலர் ஐடிலாம் வராது. ஆனால் தெரிஞ்சவங்க பேசுனாங்கன்னா நம்மளே என்ன பண்ணிடுவோம்? ஃபோனை எடுத்து அவர் யாருன்னு சொல்லவே தேவையில்லை, சத்தத்தை வச்சு என்ன பண்ணிடுவோம்? ஆளே ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். அப்படி தான் அந்த சத்தம் தான் விசுவாசத்தை என்ன பண்ணுது? வளர்க்குது. ஹல்லேலூயா. அதுதான் இங்கே என்ன பண்ணிருக்குன்னா, திரும்பவும் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறலை, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற. அது கூப்பிட வச்சிருது. ஹல்லேலூயா. அப்பா பிதாவேனா என்ன அர்த்தம்? கூப்பிட வச்சிருதுன்னா என்ன அர்த்தம்னா, சும்மா வெறும் அப்பான்னு கூப்பிட்டு மட்டும் இல்லை. இப்போ உங்கள் பிள்ளை இருக்குன்னா அப்பான்னு கூப்பிட்டுட்டு வெறும்னா அப்பான்னு மட்டும் கூப்பிட்டுட்டு போயிருமா? அதுக்கு என்ன வேணுன்றதை கேட்கும், வாங்கும். அது உங்களை அப்பான்னு கூப்பிட்றனால அதுக்கு தேவையானதை நம்மளே செய்கிறோம். பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்குறோம், டியூஷனில் சேர்க்குறோம், தேவையானதை வாங்கி கொடுக்குறோம், ப்ரொவிஷன் எல்லாம் பண்ணுறோம். ஏன்னா இது ஒரு உறவு. இது என்னது? ஒரு உறவு. அப்போ மற்றவனை பற்றி நமக்கு கவலை இல்லை. நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். புயல் அடிக்குது, எல்லாம் இருக்குது, சூழ்நிலைகள் எதிராக இருக்குது, அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் நடக்கணும். ஹல்லேலூயா. இப்போ இயேசுவை நோக்கி போக நடக்கிறான். கடல் மேலே பேதுரு நடந்து போகிறான். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு உள்ளே போகிறான். ஹல்லேலூயா. காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து, ஃபேக்டர்ஸ் தான் சொன்னேனே, சுற்றி இருக்கிறத பார்க்குறான். உடனே இயேசு அவன் கையை பிடித்து. இப்போ படகுலேருந்து இறங்கினா எதுக்காக இறங்கினா? யார்கிட்ட போக இறங்கினா? பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவன் மூழ்கிற நேரம்தான் இயேசு அவனை வந்து பிடிக்கிறார். ஹல்லேலூயா. கரெக்டாக அவன் மூழ்கிற நேரத்தில் இயேசு அவனை வந்து பிடிக்கிறார். இயேசு அவனை மீட் பண்ண இடமே அவன் மூழ்கிற இடம் தான். அவன் நடக்கும்போது அவனை பிடிக்கல, அவன் மூழ்கிற நேரத்தில் அவனை பிடிக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த வாரம் எப்படி இருக்குன்னு நான் சொன்னேன்னா தெரில, சொல்லலை இல்லை இன்னும். இந்த வாரம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எதிரான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே, எதிரான சூழ்நிலை, டக்குன்னு சூழ்நிலை சாதகமாக மாறாமல் இருக்கலாம், மாறலாம், மாறாமலும் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒன்றில் குறியாக இருக்கிறார் ஒரு விஷயத்தில். என்னன்னா, அறியாத எல்லைகளை அடைய செய்ய போகிறார். அறியாத எல்லைகளை அடைய செய்ய போகிறார். புயலுக்கு மத்தியிலே நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே புயல் அடிக்குது நிறுத்துங்க. ஆண்டவர் இருக்கட்டும், இப்போ என்ன கெட்டு போச்சு, நீ நட, யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் வாக். நீ என் கூட நடக்கிறதுல கவனத்தை செலுத்து. நீ புயல் என்ன பண்ணாத, பார்க்காத, கண்டுக்காத. பவுல் வந்து பாம்பு கொத்திருச்சு. உடனே பவுல் ஐயோ பாம்பு பாம்பு நான் சொன்னேன்.
உதறி போட்டான்னு போட்டிருக்கு. பக்கத்தில் சொல்லுங்கள், உதறுங்க. அல்லேலூயா. இயேசுவும் புயல் அமர்த்தலை, பேதுருவும் புயல் அமர்த்தலை. இவங்க 2 பேரும் நடந்து படகுல அமர்ந்தாங்க, புயல் அமர்ந்துருச்சு. அல்லேலூயா. எல்லா புயலும் நம்மளை அழிக்கிறதுக்கு வருதில்லை. சில புயல் நம்மை உருவாக்க வருகிறது, சில புயல் நம்மை மேன்மைக்கு கொண்டு போக வருகிறது, சில புயல்கள் நம்மை உயர்த்த வருகிறது, கணத்திற்கு நேராய் நடத்த வருகிறது. இப்போ 11 பேர் எப்படி பார்த்துருப்பான்? அந்த ஸ்பாட்லேயே கடலில் நடந்தது 2 பேர் தான். ஒன்று இயேசு, அவர் அவர் யார் இயேசுன்ட்டு போயிடலாம். ஆனால் இன்னொருத்தையும் நடந்தான், அவன் பேர் என்னது? பேதுரு. இப்போ இயேசுவும் நடந்தார், பேதுருவும் நடந்தான். அவர் என்னென்ன செய்தாரோ அதை இவனும் செய்கிறான். இதுதான் டெமோ. பேதுரு நடந்தான்ல, அது டெமோ. இப்போ யார் நடக்கணும்? இப்போ நடக்க போகிறது யார்? இப்போ நம்ம தான். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்கிறத பார்க்காம, புயலை பார்க்காம, படகை விட்டு, திருப்பி சொல்லுங்கள், படகை விட்டுட்டு. அல்லேலூயா. படகை விடுறதுக்கு தான் சில பேருக்கு யோசனை, எப்படி விடுறது? 11 பேர் இருக்கான், ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கான், பண்ண மாட்டான். அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சப்போர்ட் பண்ணுவார். விழுந்தா என்ன பண்ணுவார்? தூக்கம். அந்த 11 பேரை நம்பக்கூடாது. மனுஷனை என்ன பண்ணக்கூடாது? நம்பக்கூடாது. அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம்னு வேதம் சொல்லுது. ஏன்னா மனுஷன் டெம்பரரி, ஒரு நேரம் இருப்பான், இன்னொரு நேரம் போயிடுவான். கர்த்தரை நம்பினால் கர்த்தர் இந்த மனிதர்களை இயக்குவார். அல்லேலூயா. எலியாட்ட சொன்னார், போ உனக்கு பராமரிக்க அந்த ஒரு விதவைக்கு என்ன பண்ணேன், கட்லேட்டேன்னாரு. போனா அந்தம்மா பராமரிச்சாச்சா? அவனை பராமரிச்சிச்சா இல்லையா? ஃபஸ்ட்டு போனோன்னு என்ன சொல்லிச்சு? அட போயா, எனக்கே இங்கே ஒன்றும் இல்லை, இல்லை நீ வேற வந்துட்டேன்னுச்சு. அப்படி தானே சொல்லிச்சு. ஆனால் கர்த்தர் இயக்கும்போது அந்த அம்மாவுக்கும் வருது, இவருக்கும் வருது. எலியா போய் ஃபேக்டரை பார்க்கலையே, போய் நின்றுட்டு என்ன இருக்குது சுற்றி? ஒன்றுமே இல்லை, இன்னும் இந்த மாட்டை அனுப்பிட்டீங்க. திருப்பி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணானா இல்லையா? இல்லையே, ஜெபம் பண்ணலையே. இருக்கிறத வச்சு ஒர்க் பண்ணணும். இல்லைல்ல, ஏன்னா அது போதும், அற்புதத்திற்கு அது போதும். என்ன இல்லைன்றதோட இருக்கிறத வச்சு ஒர்க் பண்ணாலே போதும். என்ன வந்துடும்? 5 அப்போ 2 மீன் தான் இருந்துச்சு. இருக்கிறத வச்சு தான் இயேசு ஒர்க் பண்ணார். அல்லேலூயா. திருப்பி இதை தான் சொல்லக்கூடாது, அவர் ஒர்க் பண்ணுவார். நம்ம அதே ஸ்பிரிட் தான் உள்ளே இருக்குது. பக்கத்தில் சொல்லுங்கள், காப்பி இல்லை, ஒரிஜினல். அல்லேலூயா. ஒரிஜினல். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. இப்போ ஸ்பிரிட்ன்றதுக்கு என்னென்னா, ஸ்பிரிட் ஆஃப் காட். ஸ்பிரிட் ஆஃப் காடுக்கு என்ன இதுனா, தேவனுடைய குணாதிசயங்கள் 2 சொல்லுவாங்க. ஆம்னி பொட்டன்ட், ஆம்னி பிரசன்ட். ஆம்னி பொட்டன்ட்னா என்னென்னா, சகலமும் செய்ய வல்லவர், அவரால் முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது, அன்லிமிட்டெட். ஆம்னி பிரசன்ட்னா அவர் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியவர். அல்லேலூயா. அதை தான் ஸ்பிரிட் ஆஃப் காடுன்னு சொல்கிறோம். இப்போ இங்கே ஆராதிக்கிறோம், இங்கேயும் கர்த்தர் இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அமெரிக்காவில் ஆராதிப்பான், அங்கேயும் இருக்கிறாரு. அங்கிட்டு ஸ்ரீலங்காவில் ஆராதிப்பான், அங்கேயும் இருப்பார். இப்படி எந்த இடத்துலையும் ஆராதித்தாலும் எங்கேயும் கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பார். அல்லேலூயா. இப்போ எல்லா இடத்துலையும் ஒரே நேரம் இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதே பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன பண்ணுறாரு? கிறிஸ்துவுக்குள் இருந்து இயக்கின அதே பரிசுத்த ஆவியானவர் இன்று நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் என்ன பண்ணுறார்? நம்மளை விசுவாசிக்க செய்கிறார். விசுவாசிக்க செய்கிறார். நம்முடைய மனதை நிரப்புகிறார். அவருடைய வார்த்தையால் நம்முடைய மனதை நிரப்புகிறார். இந்த வேதம் இதில் போட்டிருக்கு. இந்த ரோமர் 8 ஃபுல்லாக படித்து பாருங்கள் வீட்டுக்கு போய். 17 வசனம்லாம் போட்டிருக்கு. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரர், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாகமே, கிறிஸ்துவனே கூட நாம் மகிமைப்படும்படி அவரோடே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஃபுல்லாக தேவ புத்திரர் அதை குறித்து இதில் வருது. ஃபுல்லாக கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக இருப்பவன் யார்? போட்டு
ஃபுல்லாக அது படித்து பாருங்கள், 8 ஃபுல்லாக. அப்போ நம்ம இந்த ஒரு வருஷம் தான் படித்தோம். அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் சன்ஷிப். ஹல்லேலூயா. அது வந்திருக்கிறதுனால தான் நாம் குமாரர்களாய் மாறி இருக்கிறோம். இப்போ நமக்கு ஆப்ஷன் இருக்குது. அடிமையாக சிந்திக்கிறோமா, குமாரனா சிந்திக்கிறோமா? எப்படி சிந்திக்கிறோமோ அப்படி தான் நம்ம இயங்குவோம். ஹல்லேலூயா. ஆக்ஷன் வர மாட்டேங்குது. ஃபெய்த் இருக்கு, ஆக்ஷன் வர மாட்டேங்குதுன்னா என்ன அர்த்தம்? ஃபெய்த்து ஆவியில் இருக்குது, மைண்டுக்கு அது இன்னும் வரல. மைண்ட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த ஃபாலன் மேன். விழுந்து போன மனுஷன் தான் மைண்டை என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம், இயக்குகிறான்னு அர்த்தம். ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம் இருக்குது, பிள்ளை பிறக்கும், அதில் என்ன 100 வயசு ஆனால் என்ன, லேட் ஆனால் என்ன நடக்கும்னு விசுவாசம் இருக்குது. சாராளுக்குள்ள விசுவாசம் இல்லை, அதனால் அவர் செய்யாமல் போயிட்டார, செஞ்சார்ல, அவளையும் விசுவாசிக்க வச்சார். விசுவாசிக்க வச்சு அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. அதே மாதிரி இன்று நம்முடைய வாழ்க்கையில் ஆபிரகாமும் இருக்கான், சாராலும் இருக்குது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசிக்கிறான், அதே நேரத்தில் உள்ள மனசில் ஒரு அவிசுவாசமும் அப்படியே வருது. அதுக்கு பதில் என்ன அப்படின்னா, தேவனோடு கூட நாம் நடக்கும்போது, ஹல்லேலூயா, தேவனோடு பரிசுத்த ஆவியானோடு இணைந்து செயல்படும் போது அதுக்கு என்ன, நம்முடைய நேரத்தை கொடுக்கணும். அவ்வளோதான். நேரத்தை கொடுக்குறது தான் இருக்கிறதுலே கஷ்டம். முயற்சி செஞ்சு பாருங்கள், தெரியும். இல்லை மற்றெல்லாம் கொடுத்துடலாம், காசு கூட கொடுத்துடலாம், காணிக்கை கூட போட்டுடலாம். நேரத்தை கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் அப்படி சொல்லிட்டேன்னு வைங்களேன், ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்காதவங்களாம் காணிக்கையை போடாதீங்கன்னா யாருமே காணிக்கையே போட முடியாது. ஏன்னா நேரத்தை நம்ம கொடுக்கறது இல்லை. இப்போ நேரத்தை கொடுத்தாதான். இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னா டாக்டர்கிட்ட போய் என்ன பண்ணிடணும், படுத்துடணும். படுத்தாதான் டாக்டர் என்ன பண்ணுவார், ஆப்ரேஷன் பண்ணுவார். இங்கே இருந்து டாக்டர் நான் வீட்டிலே இருக்கேன், நீங்கள் எப்படியாவது ஃபோன்லேயே ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னா பண்ணுவாரா? பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆவியானவரோட அதுதான் சிலுவை. அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்றாரு. அதனால தான் சொல்கிறாரு. இப்போ சிலுவை என்னன்னா சரண்டர். அதில் வந்துடுறோம். வந்தோடனே இந்த அடிமைத்தனத்தின் ஆவி எனக்குள்ள கிரியை செய்கிறது அங்கே என்ன ஆகிடுது, சிலுவையில் ஸ்டாப் ஆகிட்டு குமாரனுடைய ஆவி அங்கே என்ன ஆயிடுது, ஸ்டார்ட் ஆயிடுது. ஹல்லேலூயா. குமாரனுடைய ஆவி நமக்குள்ள வந்துடுது. அப்போ ஆவியானவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, ஆவியானவர் நமக்குள்ளே கிறிஸ்துவின் சிந்தையை கொண்டு வருகிறார், கிறிஸ்துவின் விசுவாசத்தை கொண்டு வருகிறார், கிறிஸ்துவின் மனதை கொண்டு வருகிறார், கிறிஸ்துவின் செயலை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் ஃபஸ்ட்டு, மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், ஆக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் செயல்பாடுகள். ஹல்லேலூயா. இது வந்துருச்சுன்னா, மாற்றம் உள்ள நடந்துருச்சுன்னா வெளியே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். புயலை நீங்கள் அடக்கவே தேவையே இல்லை. ஹல்லேலூயா. ஆபிரகாம் எதை விசுவாசிச்சான்? சுற்றி இருக்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒன்றே தான் விசுவாசம், அவர் வாக்கு பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவர். அவ்வளோதான். இல்லை எனக்கு அதெல்லாம் ஓகே தான், எனக்கு இப்படி இருக்கே, மனைவிக்கு இப்படி இருக்கே, அதெல்லாம் அவன் யோசிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அதுதான் போட்டு விசுவாசத்தில் வல்லவனான். அப்படின்னா அவனுக்குள்ள அவிசுவாசமே இல்லைன்னு கிடையாது. அவிசுவாசம் வீக் ஆயிடுச்சு, விசுவாசம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. பயமே இல்லைன்னு கிடையாது, பயம் வீக் ஆயிடுச்சு, நம்பிக்கை ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ நான் உனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், திரும்பி சொல்கிறேன். இதுதான் இப்போ நம்ம புது சிருஷ்டின்னு சொல்கிறோம். ஆதாமை தேவன் சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே அந்த என்வாயரமெண்ட்டை படைச்சிட்டாரா இல்லையா? ஏதேன் தோட்டம், உலகம், பூமி, மரம், செடி, கொடி, அந்த சீன் ஃபுல்லாக படைச்சிட்டு தான் கடைசியாக யாரை கொண்டு வர்றாரு? ஆதாமை கொண்டு வர்றாரு. அப்போ இப்போ நம்ம புது சிருஷ்டின்னு சொல்கிறோம்ல, அப்போ ஒரு புதிய உலகத்தை நம்மளை சுற்றி படைச்சிருக்கிறாரா இல்லையா? புது சிருஷ்டியா இல்லையா? நான் என்ன சொன்னேன், சிருஷ்டி கடைசியாக தான் வரும், மொதவே சிருஷ்டிப்பு வந்துடுது. அப்போ புது சிருஷ்டிப்பு நம்ம சுற்றி இருக்கா இல்லையா? இருக்கு. அதை தான் சொல்கிறாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல் பூமியிலேயும்
அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில் அவருடைய சித்தம் முழுமையாக என்ன பண்ணல, நடக்கலை. அவருடைய ராஜ்யம் முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில் வரல. அதனால தான் நாம் எதிர்பார்த்தது மாதிரி சில சூழ்நிலைகள் அமைய மாட்டேங்குது. அப்போ அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுத்துருக்கிறாருன்னா நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த வாரம் எப்படி இருக்கும்னா, அறியாதவைகளை நாம் அடைகிற வாரமாக இருக்கும். அப்புறம் எப்படி இருக்கும்னா, இட்ஸ் எ வீக் ஆஃப் டொமினியன், ஆளுகையின் வாரம். அல்லேலூயா. ஆளுகை அப்படின்னா எதெல்லாம் நம்மளை ஆளுகை செய்ய நினைக்குதோ அதன் மேலெல்லாம் நமக்கு ஆளுகை செலுத்த போகிறோம். அல்லேலூயா. இயற்கையின் மீது ஆளுகை. ஒரே ஒரு கதை சொல்கிறேன். ஏனோக்குன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் ஆண்டவருக்கு வெள்ளியை கொடுக்கல, பொண்ணை கொடுக்கல, அப்புறம் எதுவும் பெருசாக காணிக்கை செலுத்தின மாதிரிலாம் இல்லை. பைபிளில் சொல்லியிருக்கு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த ஏனோக்கு பற்றி சொல்கிறேன். அவன் ஆனால் ஒன்றே ஒன்று கொடுத்தான். எதை கொடுத்தான்னா அவனுடைய டைமும் கொடுத்தான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். இப்போ கர்த்தர் சொல்லியிருக்கார், மண்ணாக இருக்கிறாய் நீ எங்கே திரும்புவாய். அப்போ எங்கே திரும்பணும்? ஏனோக்கு எங்கே திரும்பணும் சொல்லுங்க? மண்ணுக்கு திரும்பணும்ல. ஒரு நாள் இப்படி தான் வீட்டை மாட்ட சொல்லிட்டு போனான், ஜெபம் பண்ண போகிறேம்மா இன்னும் போனவன் திருப்பி வரவே இல்லை. மண்ணுக்கு திரும்பாமல் எங்கே போயிட்டான்? ரிவர்ஸ் ஆகி எங்கே போயிட்டான்? மேலே போயிட்டான். இப்போ மண்ணுக்கு திரும்புவாயின்றாரு. மண்ணுக்கு திருப்புறது யாரு? தூக்கிட்டு போகிற கொண்டு போகிறது யாரு? என்ன இப்படி யோசிக்கிறீங்க? மரணம். மரணம் தானே தூக்கிட்டு போகுது இந்த வாகனம். மரணம் தானே அந்த வாகனம், தூக்கிட்டு போகிற வாகனம். இப்போ மரணம் வந்து கதவை தட்டுது. ஒரு குறிப்பிட்ட வயசானவுடனே, ஏனோக்கு அந்த வயசானவுடனே மரணம் வந்து வீட்டு கதவை தட்டுது. அந்த வீட்டம்மா கதவை திறக்குது. திறந்தோடனே அந்த அம்மாட்ட கேட்குது, மரணம் கேட்குது, ஏனோக்கு எங்கே? அந்த அம்மா கேட்குது, அதைத்தான் நானும் கேட்குறேன், எங்கே? மரணத்தாலையும் கண்டுபிடிக்க முடியல, யாராலையும் கண்டுபிடிக்கவே. இயற்கையை மீறிட்டான். இயற்கை என்ன பண்ணிட்டான்? மீறிட்டான். என்ன பண்ணான்? நேரத்தை செலவிட்டான். தேவ பிரசன்னத்தில் நேரத்தை செலவிட்டான். இயற்கையை மீறிட்டான். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு? பழைய ஏற்பாட்டிலே ஒருத்தையும் சாதிச்சிருக்கான். அல்லேலூயா. அது அவன் சாதிச்சான்றதோட அப்படி ஒரு டெமோ காட்டு வச்சிருக்கிறாரு ஆண்டவர். அல்லேலூயா. இப்போ புதிய ஏற்பாட்டு வந்து சொல்கிறாரு, இந்த பார்த்தியா சாவி, மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவர். அல்லேலூயா. இயேசு பாதாளத்துக்குள்ளே போயிட்டாரு. போனோடனே ஒரு மனிதனாக போகிறாரு. போனோடனே பாதாளம் டோரை சாத்திருச்சு. திருப்பி நீ போகவே முடியாது. ஆனால் இயேசு மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோலை பெற்றார். அவரை பெறச் செய்தது என்ன? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் திறவுகோலை கொடுக்கிறார். எதற்கான திறவுகோல்? இயற்கையை விதியை மீறி ரிவர்ஸ் பண்ணி கீழே போயிட்ட ஆளு அப்படியே மேலே வராரு. அல்லேலூயா. நான் போன வாரம் சொன்னேன், திரும்பவும் சொல்கிறேன். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவினா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்து ஒரு மனிதனாய் போயிருக்கிறாரு, பாதாளத்தில் மனிதனாய் போயிருக்கிறாரு. இப்போ திருப்பி எழும்பும் போதும் மனிதனாக என்ன பண்ணுறாரு? எழும்புகிறார். அவரை எழும்ப செய்தது என்னன்னா அந்த ஸ்பிரிட் ஆஃப் காட். அல்லேலூயா. அந்த ஸ்பிரிட் தான் அது பாருங்கள், அவரை அப்படியே நம்ப வைத்து அவரை அப்படியே எழுப்புது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஸ்பிரிட் தான் இன்றைக்கு நமக்குள்ளேயும் விசுவாச விதைகளை விதைத்து இயற்கையை நீ மீற முடியும். அல்லேலூயா. என்றென்றைக்கும் உயிரோடு இருப்போம்னு நான் சொல்லலை. நித்தியமாக அப்படியே பூமியில் இப்படியே இருப்போம்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்? இயற்கையை மீறுகிற, மரணத்தை ஜெயிக்கிற. அல்லேலூயா. மரணத்தை ஜெயிக்கிறன்னா என்ன அர்த்தம்? அப்படியே சாகாமலே இருப்போம்னு கிடையாது. இன்னைக்கு மரணம் தான் எல்லாரையும் ஜெயிக்குது.
நல்லா போயிட்டுருக்கேன், திடீர்னு டப்புன்னு போயிடுறான். என்ன மரணம் அவனை தோற்கடிக்குது. பவுல் அப்படியா போனா? பவுல் சொல்கிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை சொல்லிட்டு என்ன பண்ணுறான், போகிறான். அப்போ அந்த மாதிரி அவன், அதுக்கு காரணம் என்னென்னா, பவுலுக்கு மரணம் வரலையா அப்படின்னா வந்துச்சு, பாம்பு வந்து கொத்துச்சுல. ஆனால் பவுல் மரிச்சானா? இதுதான் மரணத்தை மேற்கொள்கிறது பாருங்கள். என்னென்னா, தேவ சித்தம் நிறைவேறும் வரை எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அப்படியும் என்ன, கடைசியில் இயேசு மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராக இருக்கிறார். அப்போ அவர் ஒரு 120 வயசு ஆனோடனே அவர் என்ன பண்ணுறாரு, வாப்பான்னு கூப்பிடுறாரு. கூப்பிடும்போது நம்ம என்ன பண்ணுறோம், போகிறோம். மரணம் வந்து கூப்பிடலை, மரணம் வந்து வாப்பான்னு கூப்பிடல. யார் கூப்பிடுறா? இயேசு கூப்பிடுறாரு, போவோம். ஹல்லேலூயா. இப்படி தான் மரணம் இருக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கி என்ன வந்து கூப்பிடுது, மரணம் வந்து கதவை தட்டி தரதரம் இழுத்துட்டு போயிடுது, கேட்குறதெல்லாம் இல்லை. அப்படிதான் நடக்குது. அதுக்கு வந்து தோல்வி. இப்போ ஜெயம்னா என்ன, மரணத்தின் மேல் நமக்கு அதிகாரம். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. அப்போ ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் வந்து என்ன பண்ணுறாரு, அப்பா பிதாவேன்னு கூப்பிட வைக்கிறாரு, கேட்க வைக்கிறாரு, பெற்றுக்கொள்ள செய்கிறார். அதனால தான் ஒருத்தையும் மட்டும் கேட்டான், நீரே ஆனால் ஜலத்தின் மேல் நடந்து இடத்தில் வர கட்டளையிடும். அப்போ இந்த வாரத்தில் நம்மை அறியாதவைகளை கால் மிதித்து அடைய செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அறியாதவைகளின் மேலே ஆளுகையை தரப்போகிறார். ரெண்டும் இந்த வாரம் நடக்கும். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. நம்புவதற்கு ஏது இல்லாத இருந்தும் நம்பணும். ஹல்லேலூயா. இன்னும் நம்பிக்கை வரலன்னா ஆன்லைனில் இந்த வாரம் போட்டுருவேன். போன வாரமே பதிவு பண்ணியிருந்தேன், போட முடியல. இந்த வாரம் போடுவேன். திருப்பி ஒருக்க கேளுங்க. ஹல்லேலூயா. கேட்டுட்டு கடமை முடிஞ்சிருச்சுன்னு போயிடாதீங்க. ஜெபத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. ஆண்டவரோட டைரக்ட் லிங்க் எந்த மனுஷனும் தேவையில்லை. ஹல்லேலூயா. டைரக்ட் லிங்க் இருக்கணும். ஆனால் சில பேர் நம்ம, என்னோட டைரக்ட் லிங்க் இருக்குது, நான் எனக்கு எதுக்கு கோயில், நான் ஆலயத்துக்கெலாம் வர தேவையில்லை. அதுவும் தப்பு. இதுவும் இருக்கணும், அதுவும் இருக்கணும். இதை விட அது முக்கியம். ஹல்லேலூயா. இதை விட அது. அதனால் நம்ம சபையில் மெம்பர்ஷிப்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம மெம்பர்ஷிப் எங்கே இருக்குது, பரலோகத்தில் இருக்குது. அங்கே மெம்பராக இருக்கிறது தான் முக்கியம். ஹல்லேலூயா. இங்கே மெம்பராக இருக்கிறது முக்கியம் இல்லை. சரி, கண்களை முடிய நாம் ஜெபம். இந்த வாரத்திலே வேதம் சொல்லுகிறது, ஆவியின்படி நடக்கிறவர்கள் தேவ புத்திரராக இருக்கிறார்கள், இவர்கள் மாம்சத்தின்படி நடக்க மாட்டார்கள். என்ன தெரிகிறது, எது சாத்தியம் என்பதன் பேரிலே இவர்கள் செயல்பட மாட்டார்கள். எதை செய்ய வேண்டும் என்பதை அறிந்து. பேதுருட்ட ஆண்டவராக சொன்னார், இப்படி கேளுப்பா, நான் நடந்து வரேன், இந்த கேளுப்பா. இல்லை, அதுதான் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். அவர் வந்து அப்பா பிதாவை கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்கிறவர் இல்லை, கூப்பிட வச்சிடுறவர். பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுறாரு, பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுறாரு. எலியா வந்து பயந்து போய் வந்தான். எலியாவை பார்த்து, பயப்படாதே மகனே, கலங்காதே மகனே, திகையாதே மகனேன்னு ஆறுதலெல்லாம் பேசலை. அமர்ந்த மெல்லிய சத்தம் தான், சத்தத்தை தான் கேட்டான் எலியா. இன்னும் சொல்லப்போனால் என்ன சொல்கிறாருன்னு கூட கேட்கல, சத்தத்தை தான் கேட்டான். அதுக்கு பிறகு அவன்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறார், இதை பண்ணு அதை பண்ணுன்னு. ஆனால் அந்த சத்தமே அவனுக்குள்ள பயத்தை போக்கி விசுவாசத்தை கொண்டு வந்தது, எழும்ப செய்தது, குகையிலிருந்து வெளியே வர செய்தது. குகையில் போய் ஒளிஞ்சிருந்தான், வெளியே வர செய்தது. ஒரு ராஜா இருக்கும்போதே இன்னொரு ராஜாவை போய் அபிஷேகம் பண்ணுறான். அந்த தைரியத்தை அவனுக்கு கொடுத்தது. இன்றும் கர்த்தர் அந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் நமக்குள்ளே இருக்கும்போது ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட் வெளிப்படும். அவரோடு இணைய எவ்ரி மினிட் ஸ்பென்ட் வித் காட் வில் பில்ட் யுவர் ஃபெய்த். அவரோடு செலவிட ஒவ்வொரு நொடியும் நம்முடைய விசுவாசத்தை வளர்க்கும். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று இயேசு சொன்னார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த கடைசி நாளில் இந்த விசுவாசத்துக்கு தான் பஞ்சம் வரும். மற்றதெல்லாம் விலை கொடுத்து வாங்கிடலாம், தங்கம் கூட வாங்கிடலாம் விலை கொடுத்து, விசுவாசத்தை வாங்க முடியாது. இது உருவாக்கப்படணும். எப்படி வைரம் வந்து
இந்த நிலக்கரியிலேருந்து அப்படியே இருந்து 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 வைரம் உருவாகுதோ அதுபோல் கர்த்தரோடு நடந்து நடந்து அந்த வாசனை நம்ம மேலே வீசும். அதுக்குன்னு நான் நாள் பூரா தவம் இருங்கன்னு சொல்லலை. ஒவ்வொரு நாளும் எவ்வளோ நேரம் முடியுதோ முடிந்த ஒரு அளவு. நம்மெல்லாம் சன்னியாசிகள் இல்லை, நமக்கெல்லாம் வேலை இருக்குது. சன்னியாசிகளாக இருங்கன்னு கர்த்தர் சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கடவுளை நினைவு கூறுற வாழ்க்கை தேவையில்லை, அதனால் பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொரு நாளும் அவரை நினைவு கூறுவோம். அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவுள் வேதம் சொல்லுது. இரவும் பகலும் வேதத்தின் மேல் தியானமாக இருக்கிற மனுஷன் வேதம் சொல்லுது. அப்படி எப்படி தியானமாக இருக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும்போது அவர் நம்முடைய சிந்தையை ஆட்கொள்ளுகிறார். கிறிஸ்துவின் சிந்தையை நமக்குள்ளே கொடுக்குறார். அந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் கொண்டு வந்தபோது அந்த மைண்டு ஃபெய்த்தை கொண்டு வந்துடும். அதான் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுன்னு போட்டிருக்கு வேதத்தில். இப்போ இந்த வாரம் அப்படியே செய்ய போகிறார். இதை விசுவாசிங்க. இந்த வாரம் நான் அறியாதவைகளை அடைய போகிறேன், அறியாத எல்லைகளின் மேல் ஆதிக்கம் செலுத்த போகிறேன். தெரிஞ்சதில் கிங்காக இருக்கிறது ஈஸி, தெரியாததும் கிங்காக இருக்குவார். அதுதான் கர்த்தர். பாலும் தேனும் ஓடுற தேசத்தை தரேன்ட்டார். அது தெரியாத ஒரு இடம். அங்கே இருக்கிற சேலஞ்சஸ் தெரியாது, அன்னோன் சேலஞ்சஸ். அதை பார்த்து பயந்துட்டு போவே இல்லை. 2 பேர் மட்டும் சொன்னால் நம்ம போவோம். கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் கொடுக்குறேன்னாருன்னா அவர் கொடுப்பார். ஏன் அவன் 2 பேர் சொன்னான் தெரியுமா? காலேபுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்ததுன்னு வேதம் சொல்லுது. காலேபுக்குள்ள அந்த காலேபு ஒருத்தன் யோசுவா 2 பேர் தான் போலான்னது. இந்த யோசுவான்னா தேவ பிரசனத்தை விட்டு பிரியாமல் இருக்கிறான், ஆசரிப்பு கூடாரத்திலே இருக்கிறவன், அவன் தான் யோசுவா. காலேபுக்குள்ள என்னன்னா விசேஷித்த ஆவி இருந்ததுன்னு வேதம் சொல்லுது. இன்று நமக்குள்ள அதை விட விசேஷ ஆவி இருக்கு, ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். இல்லை, முடியாது, வராதுன்னு வாயிலேருந்து வரவே வராது. இயேசுக்கு என்னைக்காவது வந்துச்சா? வரல. அவர் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும், இயேசுவால் எல்லாம் கூடும். இன்று அதே ஸ்பிரிட் நமக்குள்ளே வச்சுருக்கிறாரு. நாமும் செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். அவங்க நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.